ஹலோ விவர்ஸ். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. நான் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். இப்போ பெரும்பான்மை கிடைக்கிறது தான் ஒரு ஒரு டஃப்பாக இருக்கும் போல இருக்குது. யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 50% கிராஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 45% ப்ளஸ் இருக்குது ஓட் கவுண்டிங்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். இதை நியூஸ் தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, நியூஸ் தமிழ் ஒரு நியூஸ் சேனல். ஸோ இந்த சேனல் மேலாம் எனக்கு அந்த குற்றச்சாட்டெல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் ஓகே, நல்லது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆங்கர் இருப்பார், நெல்சன் சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக பேசுறது, டிவிகேக்கு அகென்ஸ்டாக பேசினார். ஸோ அவர் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போது பிரச்சனை என்னென்னா, அதே மாதிரி இன்னொரு ரிப்போர்ட்டர் இவர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் டிபேட் ஷோலாம் நடத்தியிருப்பார். வெளில போயிட்டு மக்கள் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேடியமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பண்ணியிருந்தார். அவர் பேரெலாம் எனக்கு சரியாக தெரியல. இதுக்காக தான் இப்போ மெயினாக வந்தது. ஏண்டா இவ்வளோ வின் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன சொல்கிறான்னா, இது வந்து மக்கள் ஒன்றும் விஜய்க்காக கொடுத்ததில்ல, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, இதை சிறப்பாக செய்யணும், இல்லை மக்கள் தூக்கி தொடச்சி எரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுக்குறாங்க, வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கணும், மதிக்கணும், மக்கள் பெரும்பாலான முடிவு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும், விஜய் அவரும் நல்லா செய்வாருன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுதான் பொலிட்டிஷியன்ஸ், உண்மையான நாகரிகமான. நீங்கள் வேணால் எடுத்துங்களேன், திமுக தலைவர் எடுத்துங்களேன், வாழ்த்துக்குன்னு சொல்லிடுவார், மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றின்னுவார். நீங்கள் எடப்பாடிக்கு எடுத்துக்கங்களேன், எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பக்குவப்பட்ட அரசியல்வாதிகள். ஆனால் இவனுங்க அப்போ மக்கள் எதுக்குடா ஓட்டு போடுறாங்க? ஸோ இது எனக்கு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ உனக்குன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கோ, மற்றவங்களாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா? அது என்ன ஒரு வன்மத்தை தான். நீங்கள் தான்டா காரணம். இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு இவ்வளோ சரிவுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி தானே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தோணலாம். இந்த நெல்சன் மாதிரி ஆட்கள், நெல்சனே விட மிஞ்சிற அளவுக்கு இன்னொருத்தவன், அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏன் அந்த பர்சன் மேலே மட்டும் மரியாதை வர மாட்டேங்குதுன்னா, இன்னும் கூட அப்படியே அந்த அந்த வன்மத்தை அப்படியே கொட்டுறான். அவனுக்கு வந்து ஜெயிச்சதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடையாது. ஏன்னா திமுக தலைவரே அப்படி இருக்க மாட்டார் போல இருக்குது. இவனுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு தெரியல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ்லாம் வந்து நடத்தியிருப்பா நியூஸ் தமிழில் இருந்து பார்த்திங்கன்னா. அதில் வந்து இப்போ திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, டிவிகே, இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அதுக்கு பெரும்பாலுமாக திமுகவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நபர் தான், பேர் எனக்கு தெரியல, நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் யாருன்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும். அந்த பர்சன் வந்து இப்போ இந்த மாதிரி இந்த இவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க, மெஜாரிட்டியாக வர ஒரு கட்சியை பார்த்து நீங்கள் வந்து ஒரு இனிமேல் அவங்களுக்கு என்ன எப்படி சமாளிக்க போகிறாங்க, எப்படி இது பண்ணணுமோ அவங்க கட்சி என்ன ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு நல்ல நோக்கத்தோடையும் சொன்னால் பரவாயில்ல. உனக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, இனிமேல் நீ என்ன பண்ண போகிற, ஒரு வேலை நீ பண்ணாமல் இருந்தால் உன்னை தொடச்சி தூக்கி எரிஞ்சிருவாங்கப்பா, நீ என்னதை பண்ண போகிற, பார்க்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு துணியில் பேசினா எப்படி இருக்குங்க? ஏன்னா இன்னும் டிக்ளேர் கூட பண்ணலை, எல்லா இடத்துலையும் முன்னில தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளவே உனக்கு இவ்வளோ புகைச்சல் எதுக்கு வருது? ஏன் அப்போ மக்கள் என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? ஸோ அந்த ஒரே ரீசன் தான். இன்னும் ஒரு செலப்ரேஷன்ஸ் இருக்குது டிவிகேவுக்கு. என்னென்னா 1 கோடி வாக்காளர்களை 1 கோடி பேர் கடந்துருக்குறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 கோடிக்கு மேலே வந்து டிவிகேவுக்கு ஓட் போட்டிருக்காங்க. அது தனி ஒரு கட்சினால, எந்த கூட்டணி இல்லாத ஒரு கட்சி ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இந்த கட்சி 1 கோடி வாங்குறது ஒரு பெரிய சாதனை. இது வரைக்கும் யாருமே வாங்கினது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எனக்கு அது இன்னும் கேட்டால் இன்னும் ஷாக்காக இருந்துச்சு. எந்த கட்சியும் இது வரைக்கும் 1 கோடியை கடந்தது இல்லைன்ட்டு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்காரு, ஒரு மிகப்பெரிய மைல்கல் இது. ஆனால் அதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுறதில்ல. பெரும்பான்மையான மக்கள் எடுக்கிற முடிவு அது ஷோராக நல்லதாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் அதை வந்து விமர்சிக்கிறதுக்கோ அதை குறை சொல்கிறதுக்கோ யாருக்கும் எவனுக்குமே தகுதியே கிடையாது. ஸோ நான் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறன்றதுக்காக, நான் ஒருத்தவங்களுக்கு ஓட் போடுறதுக்காக அதுதான் சரி,
இல்லை நான் ஓட் போடலைன்றதுக்காக அதுதான் சரின்னும் அது தப்புன்னு வாதாடுறது முட்டாள்தனமான ஒன்று. பெரும்பான்மையான மக்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். இப்போ எப்படி 1000 தான் விமர்சனம் இருந்தாலும் ஒரு முதல்வருக்கு ஸ்டாலினுக்கு முதலமைச்சர்ன்ற ஒரு மரியாதை இருந்துச்சு. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபருக்கு வந்து ஃபஸ்ட் ரெஸ்பெக்ட். அதை விட்டுட்டு இந்த ஆள் பேசுனது எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதனால தான் இது பண்ணோம். ஏன்னா ஒரு சிம்பிளாக ஒரு கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது தமிழிசை சவுந்தரராஜன் தான் அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பேருக்காகாவது சொல்லுவாங்க. மனசார அவங்களுக்குள்ள கஷ்டம் இருக்கும். ஆனால் மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு கரெக்ஷன் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அப்படி தான் பேசுவாங்க. இதுக்கு மாறாக யாராவது பேசுனாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறது வெஸ்ட்டு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஓட்டு போடலைன்னா ஒருத்தவங்க நம்மளை வந்து புறக்கணிக்கிறதோ இல்லை நம்மளை கேவலமாக பேசுறதோ இவ்வளோ பெரிய முட்டாள்தானே இது கருத்து. ஸோ அது யாரும் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம் காலம். ஸோ இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு வரவேற்பு தேவைப்படுது. உங்களை புதுசாக வெல்கம் பண்ணுவோம். இருந்த கட்சியே இருந்த ஆட்சியே இருந்து என்ன இங்கே இது பண்ணும், புதுசாக ஒருத்தவங்களுக்கு வரட்டும், இதுக்கு வரைக்கும் யாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அப்படியே ஏற்ற இறக்கத்திலே இருக்குது. 100 இதுவில் வந்து பார்த்திங்கன்னா சில நியூஸ் சேனலில் 108, 111, 12 கொடுக்குறாங்க. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா 113 கொடுக்குறாங்க டிவிகேக்கு. ஸோ அப்படியே எப்படியா இருந்தாலும் ஃபைனலில் எல்லா டிவி சேனல்ஸும் எங்கே இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே இதுவில் தான். கிட்டத்தட்ட நிறைய பேர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டிவிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் தொகுதியில் நின்று சரத்குமார்ன்றவங்களுக்கு வெற்றி. கொளத்தூர் தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக நின்று ஸ்டாலினே தோல்வின்னு போட்டாங்க. இன்னொருத்தர் அந்த பாபுன்றவர், சிவாஜி பாபு சம்திங் பேர் தெரியல, அந்த பாடம் நினைக்காதீங்க, அவருக்கு வந்து வெற்றினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு ஆனால் இப்போதைக்கு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டாங்க வெற்றி. முன்னிலையெல்லாம் கிடையாது, வெற்றி. மீதி இருக்கிற இது தான் இன்னும் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் டிவிகேக்கு. இப்போ லூஸ் பண்ணவங்க எல்லாருமே என்ன இதுக்காகன்ட்டு நீங்கள் மக்களுக்கு ஒன்றும் இல்லை. மக்கள் எந்த விளம்பரமும் தேவையில்லை, எந்த ஆடம்பரமும் தேவையில்லை. குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு ஸ்கீம், ஏதாவது ஒரு நல்லது பண்ணாலே போதும், மக்கள் ஈஸியாக ஜெயிக்க வைப்பாங்க. இவ்வளோ தான். பெரிய ஒரு பாலிடிக்ஸ் அது இதுன்னு என்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. நல்லது நடந்தால் இது எங்கள் தொகுதியில் இப்படி நடந்துருக்காங்கன்னு சொல்லிட்டா மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. ஏதோ 1, 2 ஒரு காமராஜர் அவங்க தோற்றடிக்கலாம், அவ்வளோதானே தவிர்த்து. அவரும் தோற்றதுக்கும் ஒரு ரீசன், வேலிடான ரீசன் இருந்திருக்கும். ஸோ அதை தவிர்த்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான முடிவு தான் எடுப்பாங்க, பெரும்பான்மையான மக்கள். ஓகே, பாய்.